மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. நிர்வாக அக்கறையின்மை ஊழல் குற்றச்சாட்டால் நாகையில் தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமரின் வீடு கட்டும் திட்ட பலனை பெற முடியாமல் போனது வருத்தமளிக்கிறது என்று நாகையில் ஆளுநர் RN ரவி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த பதிவில் மேலும் இருக்கும் விஷயங்கள் என்ன? இந்த பதிவின் மூலம் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆளுநர் RN ரவி? நாகப்பட்டினம் மாவட்டத்துல தகுதி வாய்ந்த ஏழை குடும்ப கிராமத்தினருக்கு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துல அவர்களுக்கு இன்னும் வீடு வழங்கப்படலை. அதுக்கு மாவட்ட நிர்வாகம் தான் முழு பொறுப்பு. அவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை இன்னும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதது வருத்தம் அளிக்கிறது. நிர்வாக அக்கறையின்மையும் ஊழல் குற்றச்சாட்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்துல தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துல பலன் பெறாமல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கீழ்வெண்மணி கிராமத்துல சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளுக்கு ஒரு 44 ஏழை தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வீடு கட்டும் திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது தரவில்லை. விலையுயர்ந்த காங்கிரீட் கட்டுமானம் ஒரு நினைவு சின்னமாக அமைந்திருப்பது முரணானது மட்டுமன்றி தியாகிகள் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்பதுதான் ஆளுநர் RN ரவியினுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.